ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து நம்ம கோதுமை மாவு வச்சு அல்வா செய்யலாம் அப்படி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்வம் டேஞ்சரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது வந்து பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம். நாலு கப் தண்ணி, இந்த மாவு வந்து தண்ணியில் 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு மணி நேரம் ஊற வச்ச கோதுமை மாவை இப்போ வடிகட்டிடலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா அடி பிடிக்கிற அளவுக்கு வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா கட்டியான பதத்தில் வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து எந்தளவுக்கு மாவு நல்லா வந்து கிண்டி விடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. மாவு வந்து கட்டியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம சக்கரை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சக்கரை பாவை வந்து காய்ச்சறதுக்காக இன்னொரு அடுப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சக்கரை பாவை காய்ச்சறதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சக்கரை வந்து அரை கப் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை பாவு வந்து ஓரளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட தேவைக்காக உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து கருப்பட்டியோடு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சக்கரை பாவு வந்து ரெடி ஆச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரெடி பண்ணியிருக்க சக்கரை பாவை வந்து ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாவில் வந்து நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சக்கரை பாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா நம்ம நெய் ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அல்வா வந்து உங்களுக்கு நல்லா வரும். நீங்களே பாருங்கள் அல்வா எப்படி இருக்குன்னு. அடுத்து வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி வந்து நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அல்வா வந்து ரெடி ஆச்சு. நெய் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே இருக்குது பாருங்க, செம்மையாக ஜூஸியாக செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம முந்திரி வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். சுட சுட சுவையான அல்வா வந்து ரெடி ஆச்சு. இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு போங்கன்னா மறக்காமல் நம்ம ஆர்வ டேஞ்சரை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம அல்வா எப்படின்னு பார்க்கலாம். செம்மங்க, அல்வா செம்மையாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு போங்கன்னா மறக்காமல் நம்ம ஆர்வ டீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோட பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள்.